Hello friends, welcome to Bits and Pieces. இன்னைக்கு ecological pyramid, most important function of ecosystem. ஸோ இந்த நம்ம லாஸ்ட் கிளாஸில் டாபிக் லெவல் ஃபுட் செயின் ஃபுட் வெப் எல்லாம் பார்த்தோம். அது இன் ரியாலிட்டி பேஸில் எப்படி ஃப்ளோ ஆகுதுங்கிறத இந்த பிரமிடோட ரெப்ரசன்டேஷனில் நம்ம பார்க்க முடியும். ஓகே, எக்கலாஜிக்கல் பிரமிட்னா என்னென்னா, இது வந்து ஒரு ட்ராஃபிக் லெவல் ரெப்ரசன்டேஷன். இப்போ ப்ரொடியூசர், கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அது ஒவ்வொரு ட்ராஃபிக் லெவல், அந்த ட்ராஃபிக் லெவலே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும், அந்த அந்த ஒவ்வொரு ட்ராஃபிக்கலையும் எவ்வளோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, அதோட டென்சிட்டி எப்படி இருக்குது, இதெல்லாமே இக்கலாஜிக்கல் பிரமிட்ஸு. இது பிரமிடுனாலே நமக்கு தெரியும் ஷேப். ஸோ இந்த மாதிரி ஷேப் இருக்கும், எய்தர் அப்வர்ட் ஆர் இன்வெர்டட். ஸோ ரெண்டு விதமாகவும் இருக்குது. பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர்னா நம்பர் பேர்லேயே இருக்குது. ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்கும் ஒவ்வொரு ட்ராஃபிக் லெவல்லையும் எவ்வளோ இண்டிவிஜுவல்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ட்ராஃபிக் லெவலில் இருக்க இண்டிவிஜுவல்ஸோடைய ரெப்ரசன்டேஷன் தான் பிரமிட் ஆஃப் நம்பர்ஸு. இது வந்து எல்லா டைமும் அப்பர்ட்லேயே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதோடய சைஸை பொறுத்து, காம்போசிஷனை பொறுத்து அதோடைய பிரமிடோட ஷேப்பு மாறும். இன்வெர்ட்டடாகவும் இருக்கும். அண்டு இதில் இருக்க ஒரு நெகட்டிவ் இது என்னென்னா, இப்போது ஒவ்வொரு ட்ராஃபிக் லெவலில் இருக்க இண்டிவிஜுவல்ஸை உடைய நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் எவ்வளோன்றதை சொல்லுங்கிறது தான் பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ பல இண்டிவிஜுவல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸு, இப்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் கிராஸ் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? இப்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆண்ட் இருக்குது, லைக் கிராஸ் ஓப்பர் இருக்குது, இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பீஷீஸ்லாம் இருக்குன்னா அதை நம்மளால் வந்து நம்பர் லெவலில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ரெப்ரசன்டேஷனாக ஸ்பீடாக கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் இது வந்து இந்த பிரமிட் ஆஃப் நம்பர்ஸை இந்த டெக்னாலஜியில் உள்ள ஃப்ளா. அப்ரைட்னா என்னங்கிறது இதுதான். பிரமிடோட ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கும். இண்டிவிஜுவல்ஸ் வந்து லோவர்லேருந்து ஹையர் ட்ராஃபிக் லெவல் போகும்போது குறைஞ்சிக்கிட்டே போவாங்க. ப்ரொடியூசர்ஸ் தான் இருக்கிறதே ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்கும். கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம், பாண்ட் எக்கோசிஸ்டம்லாம் எப்படி இந்த ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸோடைய காம்போசிஷன் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும் மேலே கார்னிவோர் போகும்போது. இதில் பார்த்திங்கன்னா இந்த கிராஸு, நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் ஓப்பர், அப்புறம் ரேட்டு, அப்புறம் ரேட்டுக்கு மேலே ஸ்னேக் இருக்கும், ஸ்னேக்குக்கு மேலே ஈகிள், இந்த ஹாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகுதா. இப்போது இதே இன்வெர்ட்டடில் எப்படின்னா, இண்டிவிஜுவல்ஸ் வந்து கீழேருந்து மேலே போகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே போவாங்க. இந்த ட்ரீ எக்கோசிஸ்டம்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். ட்ரீங்கிறது ஒரே ஒரு ஒரு ப்ரொடியூசர், ஒரு ட்ரீ. அந்த ஒரு ட்ரீயை நம்பி நிறைய ஹெர்பிவோர்ஸ், நிறைய ஆண்ட்டு, நிறைய பேர்டு, இந்த மாதிரி இருக்கும். இந்த பேர்டை நம்பி நெக்ஸ்ட்டு மேலே பேரசைட்ஸு, இந்த பேர்டுக்கு மேலே பேரசைட்ஸ், அதுக்கு மேலே ஹைப்பர் பேரசைட்ஸு. ஐ மீன் இது எல்லாமே ப்ரொடியூசர் டிபெண்ட் பண்ணியிருந்தாலும் காம்போசிஷன் பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் ஒன்று தான் இருந்தாலும் அதை நம்பி நிறைய ஆர்கானிசம் வாழ்கிறது தான் இதை இன்வெர்ட்டட் பிரமிட்னு சொல்கிறது. இதே தான் இங்கேயும் பாருங்கள், ப்ரொடியூசர்ஸ், ஹெர்பிவோர்ஸ் அண்ட் கார்னிவோர் பார்த்தா ஒன்று தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த ப்ரொடியூசர் நம்பி தான் இருக்குது. காம்போசிஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது இண்டிவிஜுவல்ஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் லோவர் டு ஹையர். அதுதான் இன்வெர்ட்டட் பிரமிட். ட்ரீ எக்கோசிஸ்டம் இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, பிரமிட் ஆஃப் பயோமாஸ். மேலே வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு ட்ராஃபிக் லெவலில் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது டிஃபிகல்ட்டுன்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ அதில் இருக்கிறத பேலன்ஸ் பண்ணுறது தான் பிரமிட் ஆஃப் பயோமாஸ். நெக்ஸ்ட் வந்தது இது எப்படின்னா, ஒவ்வொரு ட்ராஃபிக் லெவலில் இருக்க ஆர்கானிசமையும் கலெக்ட் பண்ணி அதோட ட்ரை வெயிட்டை மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைஸ் டிஃப்ரென்ஸ் ப்ராப்ளம்ன்றதே பிரச்சனையே இல்லாமல் போகுது. இதில் வந்து எல்லா ஆர்கானிசமும் கண்டிப்பாக அதில் வந்து வெயிட் பண்ணிட முடியும். அது வந்து எந்த நம்பர் இருக்குது, அதில் வந்து இந்த மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி, இதில் ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லாத்தையோட ட்ரை வெயிட்டை எடுக்கிறோம் இல்லையா, அதனால். அண்டு எந்த ஒரு ஆர்கானிசம் எடுத்தாலும் அதில் ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் லிவிங் மெட்டீரியல் அதில் இருக்கும் ஒவ்வொரு ட்ராஃபிக் லெவல்லையும். அதுதான் ஸ்டாண்டிங் க்ராப்னு சொல்கிறோம். அதுதான் வந்து, அதாவது இது எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் அதோட மாசு இல்லைன்னா அது ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ நம்பர் இருக்குது, அப்படி அந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டில் பண்ணுறது தான் ஸ்டாண்டிங் க்ராப்னு சொல்கிறது. ஸோ டீட்டெயிலாக நம்ம போக வேண்டாம். ஜஸ்ட் இதில் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி செப்பரேட்டாக அதை ட்ரை வெயிட் எடுக்கிறாங்க. இதுதான் பிரமிட் ஆஃப் பயோமாஸ். மாசுனாலே வெயிட்.
ஓகேவா? இதுலேயும் அப்ரைட் இன்வெர்ட்டட் இருக்குது. அப்ரைட் எப்படின்னா இதே தான், ப்ரைமரி ப்ரொடியூசரோடைய பேஸ் ரொம்ப லார்ஜாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே மேலே போக போக பர்ச் ஆகிடும் அதோட காம்போஷன். பிகாஸ் ஆட்டோட்ராப்ஸ், அதாவது இந்த கிராஸ் இதான் மேக்ஸிமமாக இருக்குமா, இதோட ட்ரை வெயிட் ஜாஸ்தியாக இருக்குமா, அதுக்கப்புறம் அதை விட நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறமா இருக்க ப்ரைமரி கன்சியூமர்ஸ் ப்ரொடியூசர்ஸோட கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. ஸோ அது 1000 kg அப்புறம் 100 kg மாறுது. அதுக்கப்புறம் இந்த கார்னிவோர் இது ஒரு 10 kg, அதுக்கப்புறம் இதை ட்ரை வெயிட்டாக இருக்கும்போது அது 1 kg வருது. பிகாஸ் இது எப்படின்னா போக ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வர்றது. ஸோ அந்த சைஸ் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் இங்கே இல்லை. நெக்ஸ்ட் இன்வெர்ட்டட் பிரமிட் எப்படி இருக்குன்னா, இதில் வந்து ஒரு சின்ன ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். என்னென்னா பிரமிட் ஆஃப் நம்பரில் பார்க்கும்போது அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் பார்க்கும்போது அது வந்து அப்ரைட் பிரமிடாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பயோமாஸ்ன்னு இருக்கும்போது ஒவ்வொன்றத்தையும் எடுத்து வெயிட் பண்ணோன்னா பிரமிட் வந்து இன்வெர்ட்டரில் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஒரு மிஸ்பேலன்ஸுன்றதை இங்கே தான் வந்து கவுண்டர் ஆர்குமெண்ட்டாக வைப்பாங்க. ரீசன் ஏன் பார்த்தீங்கன்னா, இது எப்படின்னா இதில் என்ன தியரி சொல்கிறாங்கன்னா, ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த டைனி ஃபைட்டோ பிளாங்க்டான் தான். இப்போ இந்த அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறது. அது வந்து வேகமாக வளரும், அது வேகமாக நிறைய ரீப்ரொடியூஸ் பண்ணும், ரீப்ரொடியூஷன் ஆகிட்டே இருக்கும். அதை டிபெண்ட் பண்ணியிருக்கதான் இந்த கன்சியூமர். ஸோ இது எப்படின்னா, இந்த ப்ரொடியூசர் பயோமாஸை விட எந்த இன்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த ப்ரொடியூசரை விட கன்சியூமர் பயோமாஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இப்போ கன்சியூமர் பயோமாஸ் அந்த பார்த்தோம் இல்லையா நம்ம, அந்த ப்ரிடேஷன்லாம் இல்லை அப்படின்னா அந்த இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு ஸ்பீஷிஸ் பர்டிகுலர் ஸ்பீஷிஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இது கன்சியூமர் பயோமாஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரொடியூசர் லெவல் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குன்னும் போது கீழே இருக்கிறது ரொம்ப குட்டியாக இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கிறது மேலே இருக்கும். அதான் மீன் கன்சியூமர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருப்பாங்க, ப்ரொடியூசர் குட்டியாக இருக்கும். ஸோ இது எப்படி வேணால் நடக்கலாம். ஸோ இதுதான் இது. ஸோ ப்ரொடியூசர் வந்து ரொம்ப குட்டி, இதோட ட்ரை வெயிட் பார்த்தீங்கன்னா 4 கிராம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் இதை டிபெண்ட் பண்ணிக்க கார்னிவோர், இதோட ட்ரை வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த சைஸை நம்பரில் வச்சு நீங்கள் பார்க்கக்கூடாது, அதோடைய மாஸ் லெவல் வச்சு தான் பார்க்கணும். ஸோ இதான் இன்வெர்ட்டட் பிரமிட் ஆஃப் எனர்ஜி. இது வந்து மற்ற 2 பிரமிடோட ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா இதில் பிரமிட் வந்து ஒன்லி அப்ரைட் தான், டவுன்வர்டே இருக்காது. நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு எனர்ஜி ஃப்ளோ, இந்த எக்கோசிஸ்டம்லேயே எனர்ஜி ஃப்ளோ இஸ் ஆல்வேஸ் யூனி டைரக்ஷன். பிரமிட் ஆஃப் எனர்ஜிங்கிறது கீழேருந்து மேலே தான் மட்டும்தான் போகும். இது வந்து ரொம்ப மோர் சூட்டபிள் பிகாஸ் இந்த மற்ற ஃபங்க்ஷனல் ரோல்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து இது எல்லாத்துக்கும் சூட்டபிளாக இருக்கும். இந்த பிரமிடில் என்ன நம்ம பார்க்கலாம்னா, ஒவ்வொரு ட்ராஃபிக் லெவல்லையும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்குது, அண்ட் ஒவ்வொரு ட்ராஃபிக் லெவலில் இன்னொரு ட்ராஃபிக் லெவல் போகும்போது எவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகுதுங்கிறத ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அண்ட் இந்த கான்செப்ட் வந்து இந்த பயோ மேக்னிஃபிகேஷன் சொல்லி ஒன்று பார்ப்போம் நம்ம. ஒவ்வொரு ட்ராஃபிக் லெவல் இன்க்ரீஸ் ஆக அந்த பொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன்றது எப்படி ட்ராவல் ஆகி மேக்னிஃபை ஆகுது, அது இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது இந்த பிரமிட் வந்து ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணும். அண்ட் எனர்ஜி வந்து ஒவ்வொரு ட்ராஃபிக் லெவல் போகும் லாஸ் ஆகும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ட்ராஃபிக் லெவலில் எனர்ஜி இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஏன் நடக்குதுன்னா, ஆர்கானிசமே அந்த பிளான்ட்டே வந்து அது ரெஸ்பயர் பண்ணுறதுக்கு எனர்ஜி யூஸ் பண்ணிக்கும். அதோட ஓன் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கு எனர்ஜி யூஸ் பண்ணும். அண்ட் இது ஒரு ரீசன். ஸோ கன்சியூம் பண்ணிக்கும் அந்த பிளான்ட், அந்த ட்ராஃபிக் லெவலில் உள்ள ஆர்கானிசம். அண்ட் அதுக்கு அடுத்து மேலே இருக்க லெவலுக்கு போகும்போது அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இடத்துலே லாஸ் ஆகிறது. லைக் ஹீட்டு அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். இதை பாருங்கள், 100% இருக்குது, அதுக்கான இதிலேருந்து நெக்ஸ்ட்டு 10% தான் போகுது, அதுக்கப்புறம் 1% அண்ட் நெக்ஸ்ட்டு 0.1%. இல்லை பாதி வந்து ஹீட் இதுவாக லாஸ் ஆகுது, ஹீட் லாஸ் ஆகிறதுனால அங்கே எனர்ஜி பாதி டெப்ளீட் ஆகிறது. ஸோ இது எனர்ஜி பிரமிட். ஓகே, லிமிட்டேஷன்ஸ் இன் த எக்கலாஜிக்கல் பிரமிட் என்னன்றதை பார்க்கலாம். இது என்னென்னா, இது வந்து ஒரே ஸ்பீஷீஸே வந்து 2 ட்ராஃபிக் லெவலெலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து இது இன்க்ளூடே பண்ணலை. இது வந்து ஒரு ஸ்பீஷீஸ் தான் ஒரு ட்ராஃபிக் லெவலில் தான் இருக்குன்ற மாதிரி அசியூம் பண்ணி போட்டிருப்பாங்க.
இது ஒரு லிமிட்டேஷன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஃபுட் வெப்னு அகாமடேட் பண்ணதான்னு பார்த்தா கிடையாது. இது ஒரு சிம்பிள் ஃபுட் செயின் மட்டும்தான் இது எடுத்துக்கிறாங்களே தவிர்த்து ஒரு ஃபுட் வெப் மல்டிபிள் ஃபுட் செயின்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணால் இந்த பிரமிடோட ஸ்ட்ரக்சர் வராது. ஸோ இது ஒரு லிமிட்டேஷன். நெக்ஸ்ட்டு இந்த சாப்ரோஃபைட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, லைக் இந்த ஃபங்கஸ்ஸு, மைக்ரோ ஆர்கானிசம்மு இதெல்லாம் இருக்குல்ல, அதாவது இந்த டிகே மேக்டரை டிபெண்ட் பண்ணியே இருக்குது. இதுதான் சாப்ரோஃபைட்ஸ்னு சொல்கிறது. இதுக்கு இந்த எக்கலாஜிக்கல் பிரமிடில் பிளேஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அது எக்கோசிஸ்டமில் ஒரு மேஜர் ரோல். இதுதான் வந்து அந்த நியூட்ரியன்ட் ஆர்கானிக் மேட்டர் டெட் அண்ட் டிகே ஆகி நியூட்ரியன்ட் ரிலீஸ் ஆகி இந்த சாயில் சப்ஸ்ட்ரேட்டம்க்கு கொடுக்கறதே இதோட வேலை தான், சாப்ரோஃபைட்டோட வேலை தான். ஆனால் அதுக்கு இந்த எக்கலாஜிக்கல் பிரமிடில் பிளேஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃப்ளா. ஓகே, தீஸ் ஆர் த லிமிட்டேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பயோ மேக்னிஃபிகேஷன் பற்றி நம்ம மேலே பார்த்தோம். இந்த பொல்யூட்டன்ஸுங்கிறது எப்படி ஒரு ட்ராபிக் லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது, அதை எந்த விதமாக எத்தனை விதமான ப்ராசஸில் அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்றதை இப்போ பார்க்கலாம். ஓகே, சில பொல்யூட்டன்ஸ்லாம் இருக்கும். அதுதான் பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படின்னா இது வந்து நார்மலாக எப்படி டீகம்போஸ் ஆகுதோ அது மாதிரி இது ஆகாது. இந்த ரெட்ரிவோர்ஸ் வந்துருக்கா, எர்த் வார்ம்லாம் இருக்கு இல்லையா, அதனால் இதை பண்ண முடியாது. அது வந்து என்ன ஆகும்னா ரீட்டைன் ஆகிடும். ஸோ இது அதுக்கு அடுத்த டாபிக் லெவலில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இது ரீட்டைன் ஆகிறதுனால என்னென்னா இது ரொம்ப லாங் டியூரேஷனில் இருக்கும். ப்ளஸ் இது ரொம்ப லாங் டியூரேஷனில் இருக்கிறதுனால இந்த டேமேஜிங் எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி. இந்த குளோரினேட்டட் ஹைட்ரோகார்பன்லாம் இதுதான் மோஸ்ட் டேமேஜிங் பொல்யூட்டன்ட்டில் வர ஒரு டேமேஜிங் சப்ஸ்டன்ஸு. நெக்ஸ்ட்டு எத்தனை ப்ராசஸ் வழியாக அது ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ராசஸ், பயோ அக்யூமுலேஷன், பயோ மேக்னிஃபிகேஷன். ரொம்ப முக்கியமானது என்னங்கிறத பார்ப்போம். இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு பாருங்கள். பயோ இது எப்படி அக்யூமுலேட், இந்த வார்த்தையிலேருந்தே நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிப்போம். அக்யூமுலேட்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டே வருது ஒவ்வொரு ட்ராபிக் லெவல் போகும்போது. அந்த கண்டாமினன்ட் லெவல் தான் இந்த ப்ளூ கலர். இதே மேக்னிஃபைங்கிறது எப்படி 1 2 ஆகி 2 4 ஆகி 4 6 ஆகுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் மேக்னிஃபிகேஷன். பெருசாகிட்டே போகிறது. பயோ அக்யூமுலேஷன் உடைய லார்ஜர் டேர்ம் தான் பயோ மேக்னிஃபிகேஷன். பயோ அக்யூமுலேஷன் அது கிராஜுவலாக அக்யூமுலேட் ஆகும் ஒரு ஆர்கானிசமில் பொல்யூட்டன்ட் லெவல். இது எப்படின்னா, இது எப்படி இன்னும் டிஸ்கிரைப் பண்ணலான்னா, இப்போது நம்ம பாடியில் பொல்யூட்டன்ஸ் இன்க்ரீஸ் உள்ளே வருது, ஆனால் எக்ஸ்க்ரீஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அது பிரச்சனையே இல்லை, அக்யூமுலேட் ஆகலான்னு அர்த்தம். இப்போ உள்ளே வர்றது ஜாஸ்தியாகிட்டு வெளியே எக்ஸ்க்ரீட் ஆகிறது கம்மியாகிட்டு இருக்கணும் போது அந்த அக்யூமுலேஷன்றதே நடக்க ஆரம்பிக்குது. இதுதான் இந்த பொல்யூட்டன்ஸ், இந்த பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன் டிடிடிலாம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த பயோ அக்யூமுலேஷனில் ரொம்ப டேஞ்சரஸ் சப்ஸ்டன்ஸ். பிகாஸ் இது ஈஸியாக எக்ஸ்க்ரீட் ஆகாது. பிகாஸ் தே ஆர் நாட் வாட்டர் சால்யூபிள். அதனால தான் இது வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கிறது. இப்போது கிராஜுவலாக இப்போது இதனால தான் வந்து இந்த மெரைன் ஆர்கானிசம்ஸ்க்கே வந்து ரொம்ப இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது கன்சியூம் ஆகிட்டே இருக்குது. அதனால் பாடியிலேருந்து எக்ஸ்க்ரீட் ஆகலை. அதனால தான் இந்த ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் பாடியில் அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்குது, அது ரொம்ப டாக்ஸிக்காக மாறுது. இது பயோ அக்யூமுலேஷன். பயோ மேக்னிஃபிகேஷன்னா என்னென்னா ப்ரோக்ரெசிவ் பயோ அக்யூமுலேஷன் அட் ஈச் ட்ராபிக் லெவல். இப்போது கீழே இங்கே பார்த்தோம், இங்கே குட்டி ஃபைட்டோ பிளான்டான்ஸில் இருக்குது. இதை வந்து நிறைய இந்த ஃபிஷ்ஷு சாப்பிடுமா? ஸோ இதில் இன்னும் ஜாஸ்தியாக அக்யூமுலேட் ஆகுமா? இந்த ஃபிஷ்ஷை இந்த சீல் சாப்பிடுமா? இந்த சீலுக்கான ஃபுட்டு இந்த ஃபிஷ்ஷு. ஸோ இது ஜாஸ்தி சாப்பிட இது பாடியில் இன்னும் ஜாஸ்தியாக அக்யூமுலேட் ஆகுமா? அண்ட் இந்த சீல் வந்து நெக்ஸ்ட் இந்த பியர் சாப்பிடுது. ஸோ இது சாப்பிடும்போது இது லெவலில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறது. மேக்னிஃபை சொல்கிறோம் இல்லையா, இதுதான் அக்யூமுலேட்டுங்கிறதோட ரொம்ப ஒவ்வொரு ட்ராபிக் லெவலில் மேலே போகும்போது இதோட இன்டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் ஹியூமன்ஸுக்கும். இப்போது இந்த ஃபைட்டோ பிளான்டான் ஃபிஷ் பார்த்தோமா, ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய ஃபிஷ். இப்போ அந்த பெரிய ஃபிஷ்ஷை ஹியூமன்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்கன்னா நம்ம பாடியில் இதே மாதிரி தான் பயோ மேக்னிஃபை தான் ஆகியிருக்கும். பிகாஸ் இது அந்த ஃபிஷ்ஷு ஜாஸ்தி பொல்யூட்டன்ஸை உள்ளே அக்யூமுலேட் பண்ணியிருக்கோம். நம்ம கிட்டே இருக்கும் போது நம்மள்கிட்ட ஆல்ரெடி இருக்க பொல்யூட்டன்ஸ் ப்ளஸ் அந்த பொல்யூட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது.
இதுதான் ப்ரோக்ரெசிவ் பயோ அக்யூமுலேஷன் சொல்கிறோம். இது க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பயாலஜிக்கல் ஹாஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பொல்யூட்டண்ட்டுக்கும். இது வந்து ரொம்ப லாங் பீரியடாக இருக்கும். அண்ட் இது வந்து வாட்டர் சால்யூபிளாக இருக்கக்கூடாது, வந்து ஃபேட் சால்யூபிள். அதனால தான் வந்து டிடிடிலாம் வந்து பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வாட்டர் சால்யூபிளாக இருக்கக்கூடாதுன்னா, இது வாட்டர் சால்யூபிளாக இருந்துச்சுன்னா ஈஸியாக எக்ஸ்க்ரீஷன் மூலயமா இது வெளியே போயிடும், அக்யூமுலேட்டுங்கிற பிரச்சனையே வராது. ஃபேட் சால்யூபிளாக இருக்கும்போது தான் டிஷ்யூஸில் வந்து போய் செடிமெண்ட் ஆகி ரொம்ப நாளுக்கு இருக்கும். இதனால தான் வந்து இப்போ ஃபிஷ்லலாம், இப்போது ஒரு ஃபிஷ் வாங்குகிறோம், அதில் வந்து ரொம்ப பொல்யூட்டன்ட் இருக்கான்னு பார்த்தா அதோட டிஷ்யூ எடுத்து தான் பார்ப்பாங்க. ஸோ அதில் எவ்வளோ கண்டாமினன்ட்ஸ் இருக்கோ அதுதான் அதனுடைய அந்த பொல்யூஷன் லெவலை டினோட் பண்ணும். இப்போ இதே மேமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மில்கில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஏன்னா மில்கில் ஜாஸ்தி ஃபேட் இருக்கும். ஸோ அந்த ஃபேட் வந்து இட் வில் டினோட் த பொல்யூட்டன்ட் லெவல். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் ப்ளீஸ் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லை கான்செப்ட் மறந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.